ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அஞ்சாமை படத்தின் திரை விமர்சனம். அஞ்சாமை படத்தில் வித்தார்த், வாணிபோஜன், ரகுவரன், விஜய் டிவி ராமர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ராகவ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். கார்த்திக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சுப்புராமன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இது 2016ஆம் ஆண்டு நடந்த கதை என்று டைட்டிலில் போடுகிறார்கள். அப்போது தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலம். நீட் தேர்வை பற்றி ஒரு விஷயத்தை நான் முன்னூட்டியே ஒன்று சொல்லிடணும். நீட் தேர்வை பொறுத்தவரையில் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞரும் கடுமையாக எதிர்த்தார்கள். எடப்பாடி முதல்வராக இருந்த பொழுது தான் அதற்கு அங்கீகாரமும் அனுமதியும் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வை எதிர்த்து வழக்குமன்றம் போனார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் நீட் தேர்வுக்கு ஆதரவாக தனது தீர்ப்பை வழங்கியது. இன்றைக்கு நிலைமை என்னவென்று சொன்னால், நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் முதலிடம் வைக்கிறார்கள். முதல் 7 இடத்தை பெற்றவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான். அது மட்டுமல்ல, அதிகமான தேர்ச்சி வீதமும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான். எனவே படிப்பில் முதன்மையாக இருக்கிற மாணவர்கள் நீட் தேர்வை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. மைய அரசு எதற்காக இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது என்று சொன்னால், தனியார் மருத்துவக் கல்லூரி அதிபர்கள் அவர்களுக்கென்று உள்ள கோட்டா விஷயத்தில் 15 லட்சம், 50 லட்சம், 20 லட்சம் என்று சொல்லி பணக்கார மாணவர்களிடம் வாங்கி கொண்டு பணக்கார மாணவர்களை எம்பிபிஎஸ் தேர்வுக்கு அனுமதித்தார்கள். சாதாரண மனிதனால் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. அந்த அளவுக்கு காஸ்ட்லி எஜுகேஷனாக இருந்தது. இந்த நீட் தேர்வு வந்த பிறகு சாதாரணமான நடுத்தர ஏழை வசதியில்லாத மாணவர்கள் கூட நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணால் கவர்மெண்ட் கோட்டாவில் குறைந்த செலவில் டாக்டர்கள் ஆகலாம். இப்போ அந்த அடிப்படையில் தான் நிறைய மருத்துவர்கள், டாக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே நீட் தேர்வு எதிர்க்கக்கூடிய விஷயம் அல்ல, ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடிய விஷயம்தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்ப்பவர்கள் யார் என்று சொன்னால், தனியார் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய ஓனர்கள் தான். அப்போது 2016 நீட் தேர்வு எக்ஸாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ராஜஸ்தானில் போடுவாங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டில் போதிய கல்லூரிகள் இருந்தும் அங்கு தேர்வு மையத்தை இடம் கொடுக்காமல் விட்டது அரசு தான். இதன் காரணமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் ராஜஸ்தானுக்கெல்லாம் நீட் தேர்வு எழுத போனார்கள். அப்படி ஒரு ஏழை நடுத்தர தெருக்கூத்தாடி விதார்த்துடைய மகன் மருத்துவக் கல்லூரிகளை சேர வேண்டும் நினைக்கிறான். ஒரு முறை தன்னுடைய மகன் தெருக்கூத்து வேஷம் போட்டு ஆடினதும் விதார்த்துடைய மனைவி, அந்த பையனுடைய அம்மா வாணிபோஜன் பயங்கரமாக காட்டு கத்தல் கத்திடுவார். ஏயா நீ தான் தெருக்கூத்துன்னா அவன் பையனையும் ஐயா தெருக்கூத்து கலைஞாக்கிற வேண்டாயா, அவனே படிக்கட்டுங்கிற. உடனடியாக தன்னுடைய ராஜா வேடம், அந்த தெருக்கூத்து கலைஞர் வேடத்தில் போட்டு எரிச்சிட்டு விவசாயம் செய்ய போய்விடுவார். எப்போ பார்த்தாலும் மகன் படிக்கணும் டாக்டர் ஆகணுங்கிறது தான் ஒரே எய்மு. அதுக்காக மேக்சிமம் தியாகங்களை செய்வார் விதார்த்து. நீட் தேர்வில் நீட் தேர்வு எழுத அவருக்கு ராஜஸ்தானில் போட்டிருப்பாங்க. அப்போது அவ்வளோ தூரம் போயிட்டு வருவது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனாலும் விதார்த் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ரயிலில் போகிறார். ரயிலில் போனவர் அங்கே போய் இறங்குறாங்க. இறங்கினவுடனே தண்ணி தாகம் எடுக்குது. அப்படியே தண்ணி தாகம் எடுத்தது ப்ளஸ் மன உளைச்சல்லாம் சேர்ந்து நடந்து வரும்போது மயக்கடிச்சு விழுந்து செத்து போயிடுறார். ரொம்ப அழுது புலம்புறான். அப்போது நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய குறைகளை தெரிவிக்கணும்னா என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன் தானே போகணும். அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். என்னுடைய அப்பா நீட் தேர்வு ராஜஸ்தானில் சென்டர் போட்டதுனால தான் மன உளைச்சலில் இறந்துறாரு. அதனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும்னு புகார் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் துரத்தி விட்டுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நியாயமான போலீஸ் அதிகாரி யாருன்னா ரஹ்மான். அவர் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டுருவார். எஃப்ஐஆர் போட்டால் அரசாங்கம் சும்மா இருக்குமா?
மேலதிகாரி கூப்பிட்டு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துருவார் ரஹ்மானுக்கு. வேறு வழி இல்லை, அவனுக்கு யாரும் உதவ முன் வரவில்லை. ஆனால் ரஹ்மான் வக்கீலுக்கு படித்தவர், எனவே அவரே அந்த வக்கீல் கோட்டு போட்டு ஆஜராகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் முன்னால் உள்ள செஞ்ச ஏதோ ஒரு தப்பை காரணம் காட்டி அவரையும் வாதாடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எப்படியோ மறுபடியும் உள்ளே வந்துடுவார், வந்து வாதாடுவார். கிளைமேக்ஸில் அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்தவருக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களாம் தண்டிக்கப்பட்டார்களா இல்லையா என்பது தான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. படம் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் மூவி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் நியாயமானவர்கள் எல்லோருமே நீட் தேர்வை ஆதரிக்கிறார்கள். ஆனால் இது நீட் தேர்வுக்கு எதிரானது என்று சொன்னாலும் ராஜஸ்தானில் போய் சென்டர் போட வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்புகிற இந்த கதைக்கு நாம் ஆதரவு தெரிவித்தால்தான் வேண்டும். ஏன்னா இன்டர்வியூ என்ற பேரில் இந்த நீட் தேர்வில் பெண்களையும் அதாவது மாணவர்களையும் மாணவிகளையும் கொடுமைப்படுத்துகிற காட்சியை பார்க்கும்போது இப்படிலாம் நடந்துச்சா என்று கேட்டால் ஆமாம் நடந்தது என்று சொல்கிறார் படத்தினுடைய தயாரிப்பாளர் எம்டி. அவர் ஒரு டாக்டர் தான், திருநாவுக்கரசு. இந்த படத்தை நல்ல நோக்கத்தோடு எடுத்திருக்கிறார் டாக்டர் திருநாவுக்கரசு. அவரை முதல்ல பாராட்டணும். சுப்புராமன் இயக்கியிருக்கிறார். எந்த இடத்துலையும் சோட போகலை, தேவையற்ற காமெடி காட்சிகளையும் திணிக்கலை. அப்படியே ராஜபாட்டையில் படம் போயிட்டுருக்கு. அதுலேயும் விதார்த்தில் செம நடிப்புன்றே சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்கிறார் மனுஷன். அதாவது விதார்த்திடம் ஏற்கனவே அவர் பல தரப்பட்ட புதுமையான பாத்திரங்களை தான் ஏற்று நடிக்கிறார். ஆனால் இந்த படத்தில் மகன் மீது உள்ள பாசம், எப்படியாவது மகனை டாக்டர் ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரு வீரியம், இதெல்லாம் முகத்தில் காமிச்சிருக்காரு. அதுவும் அவர் மன உளைச்சலில் தண்ணிக்காக நடக்கிற கட்டத்தில் உண்மையிலே நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கிறார். ஏன்னா ஏதோ மயங்கி விழுந்தார் நினச்சா மனுஷன் செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய வெற்றியை கையில் எடுத்துக்கொள்கிறார் ரகுமான். இந்த ரகுமான் வேஷத்துக்கு மலையாள நடிகர் மம்முட்டியை தான் பேசி வச்சுருந்தாங்களாம். ஆனால் அவர் 2 மாதம் பொறுங்கன்னொடனே அவசரப்பட்டு சரி படம் எடுக்கணும், ப்ரொடியூசரும் வந்து கிடச்சிட்டாருங்கனால வேறு என்ன செய்வாங்க, அதனால் ரகுமானை போட்டிருக்காங்க. ஆனாலும் ரகுமான் அருமையாக நடித்திருக்கிறார். கோவப்படுகிற நேரத்திலே கோவப்படுதல், அந்த ஜட்ஜி வந்து ரொம்ப ஜட்ஜிங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. காவல்துறை அதிகாரியாக ரகுமான் இருக்கார்ல, அவர் மாதிரியே எல்லா காவல்துறை அதிகாரிகளும் இருந்து விட்டால் நாட்டில் தப்பே நடக்காது. அதே போல் திருநாவுக்கரசு, டாக்டர் திருநாவுக்கரசு இந்த படத்தில் நீதிபதியாக நடிச்சிருக்காரு. டாக்டர் திருநாவுக்கரசு மாதிரி எல்லா நீதிபதிகளும் அமைந்து விட்டால் இந்த நாட்டில் குற்றங்கள் வெகுவாக குறைந்துவிடும், அந்த நம்பிக்கை இருக்குது. டாக்டர் திருநாவுக்கரசு அப்படியே நீதிபதியாகவே மாறிவிட்டார். இப்படி ஒரு நீதிபதி தமிழ்நாட்டில் பணியாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தை கொடுத்திருக்கிறார் திருநாவுக்கரசு. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதுமாதிரி வாணி போஜன் அவர் கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு 15 வயது மகனுக்கு தாயாக நடிப்பதற்கு பல கதாநாயகிகள் வந்து தயங்குவாங்க. ஆனால் வாணி போஜன் துணிச்சலாக நடித்து நம்ம மனசை கவருகிறார். கவர்ச்சி வேடங்களில் நடித்து இந்த மரத்தை சுற்றி விளையாடுறது, நேஷனல் ஹைவேல பாட்டு பாடிட்டு போகிறதெல்லாம் நம்ம மனசுக்கு இருக்காது. ஆனால் வாணி போஜன் தன்னுடைய அருமையான நடிப்பின் மூலம் நம்முடைய மனதை ஆக்கிரமித்திருக்கிறார். அதுமாதிரி ராமர், அவர் வருகிற காட்சிகளும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு நடிகைங்கிறவன் ஒரு சீனா 2 சீனாங்கிற முக்கியம் இல்லை, அந்த 2 சீன் ஒரு சீனில் தன்னை முன்னிலைப்படுத்தி ரசிகளை வசப்படுத்துகிறான் நல்ல நடிகை. அந்த அடிப்படையில் ராமர் நல்லா பண்ணியிருக்கார், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல், அரசு வக்கீலாக வருகிறவரும் நல்லா வாதிடுகிறார். அதே போல் விலை பேசுகிறார் ரஹ்மான் மாட்டேங்கிறாரு.
இந்த தகுடுதத்த வேலைகள் எதெல்லாம் செய்வாங்களோ அரசு வக்கீல் அதையெல்லாம் செய்திருக்கிறார். படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பொதுவாக நீட் தேர்வை எதிர்ப்பது போல தெரியும். ஆனால் டைரெக்டாக நீட் தேர்வை எதிர்க்கவில்லை. அந்த ராஜஸ்தானில் போய் ஏன் சென்டர் போட்டிங்கிறது தான் எதிர்த்திருக்கிறது கதை. அதான் கதைக்களம். அதனால் படத்துக்கும் அஞ்சாமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அஞ்சாமைன்னா பெரிய விஷயம். எல்லோருமே ஒருத்தன் நான் ரோட்டில் தகராறு பண்ணிட்டு இருக்கானா நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிடுவோம். அதல்ல மனிதத்தன்மை. ஏன் தகராறு பண்ணுறான் நீ சொல்லி எப்போ போ இன்னும் விரட்டி விடணும், இல்லை 2 சாத்தி அவனை துரத்தணும். இதுதான் ஒரு தனி மனித கடமை. அதை யாருமே செய்கிறதில்லை. நமக்குன்னு அவன் பாட்டு பார்த்துட்டு பேசாமல் போயிட்டுருப்பான். இது வேண்டாம் என்கிற படம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அஞ்சாமை வேண்டும். அதாவது தவறுகள் நடக்கிற பொழுது அஞ்சாமையோடு அதை எதிர்த்து கேட்க வேணும், தட்டி கேட்க வேணும், அது கோர்ட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் படத்துடைய கருத்து. அஞ்சாமை படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 42 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.